திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கு பாமக கட்சி எவ்வளவோ பரவாயில்ல. எந்த கூட்டணியில் இருக்காங்களோ அந்த கூட்டணியில் விசுவாசமா இருப்பாங்க, துரோகம் செய்ய மாட்டாங்க, அந்த கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்பாங்க. நீங்க அப்படியா இருக்கீங்க? இன்னைக்கு சொல்றீங்களே சீமான் நண்பன் ஆயிட்டாரு, நான் துரோகி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுவும் எந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசியிருக்கீங்க பாருங்க. கலைஞர் கருணாநிதியின் பேனாவை நினைவு சின்னமாக வைத்தால் அதை உடைப்பேன்னு சொன்ன சீமான் கூட ஸ்டாலின் கை குலுக்கி கொஞ்சி குழாவுறார் அப்படின்னு சொல்றீங்க. ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்க, மரியாதை நிமித்தமாக பேசுகிறாங்க, அதை கூட உங்களால் பொறுத்துக்க முடியலை. இங்கே திமுக இருக்கும்போது உங்களை கொள்கை குன்றுன்னு திமுக காரன் தூக்கி வச்சு கொண்டாடுனா, இன்னைக்கு பார்த்தா அந்த எந்த கட்சிக்கு, அதாவது பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும்பாங்கல்ல, அதுக்கு போல, அதாவது நாரோட சேர்ந்த பூ என்ன ஆகும் அந்த மாதிரி ஆகி போயிட்டீங்க போல இருக்கு. என்ன சொல்றீங்க? உங்க தலைவர் டிவிகே விஜய் என்ன சொன்னாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லிக்கு போயிட்டாரு, பிஜேபியை எதிர்ப்பேன்னு சொல்றாங்க. அங்க போய் டெல்லியில கொஞ்சம் குழாவிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு போட்ட கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்குறதா காலில் விழுந்துட்டாங்க அப்படிலாம் பேசினாரு. நீங்க பேசினதுக்கு அதுக்கும் அந்த அருவருப்பான பேச்சுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா? ஸ்டாலின் அவர்கள் அப்ப முதலமைச்சராக இருந்தார், மோடி அவர்கள் பிரதமராக இருக்காரு. அரசியலமைப்பு சட்டப்படி முதலமைச்சர் போய் பிரதமரை சந்திக்க மாட்டாங்களா? ஆனால் விஜய் மட்டும் இப்போ வந்தார்ல, முதலமைச்சர் ஆனார்ல, போய் மோடியெல்லாம் நான் சந்திக்க மாட்டேன், எங்கள் கொள்கை எதிரி அவரு, வேற ஆளாக வர சொல்லுன்னு சொன்னாரா? போய் மோடியை பார்த்தார்ல. ஆனால் எலெக்ஷன் நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் எப்படி பேசினார்? ஸ்டாலின் அவர்கள் மோடியை சந்திக்கிறதெல்லாம் வந்து கொச்சையாக அருவருப்பாக பேசினார். அந்த மாதிரி ஸ்டாலின் சீமான் சந்திப்பா நீங்கள் இப்படி கொச்சையாக பேசுகிறீங்க. ஒரு கை குலுக்கிட்டாங்களா, அதனால் கொஞ்சம் குழாவிட்டாங்க, நண்பன் ஆகிட்டார் சீமான் அப்படிலாம் சொல்கிறீங்க. சந்தர்ப்பவாதத்தையும் பிழைப்புவாதத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு நினச்சிருக்கலாம். திமுக காரன் அப்படி இருக்க மாட்டான். திராவிட கொள்கைனா என்ன, நாம் தமிழர் சீமானின் தமிழ் தேசிய கொள்கைனா என்னன்னு தெரியும் அவனுக்கு. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று நேர் எதிரானதுன்னு அவனுக்கு தெரியும். சீமானோட கொள்கை பாசிசம், இனவாத கொள்கை, திராவிடங்கிறது மதச்சார்பற்ற ஒரு மனிதாபிமான கொள்கைன்னு திமுக சாதாரண தொண்டனு கூட தெரியும். நீங்கெல்லாம் இவ்வளோ நாள் திமுக கூட்டணியில் இருந்துட்டு பெரிய கொள்கைவாதி மாதிரி நடிச்சுட்டு டீ கடைக்கு தான் போயிட்டு வரோன்னு சொன்னோம், ஆனால் டீயை குடிச்சிட்டோம், என்ன பண்ணுறது அப்படிங்கிறீங்க. என்னமோ டிவிகே கட்சிக்கு நீங்கள் தான் கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி நீங்களும் கம்யூனிஸ்டுகளும் பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. 9-5 தான் விஜய் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறதுக்கு லெஸ் டாக் ஒர்க் மோர் அப்படிங்கிற ஒரு தத்துவமே இருக்குது. அதன்படி விஜய் செயல்படலான்னு நினைக்கிறாரு போல இருக்குது அப்படிங்கிறீங்க. இது வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரா? சட்டமன்றத்தில் கேட்குற கேள்விக்கு நாளைக்கு வந்து பதில் சொல்கிறேன், நாளைக்கு முதல்வர் பதில் சொல்வாருன்னு சொல்லிட்டு வந்து வாசிச்சுட்டு கிடக்கிறாரு ஒரு ஸ்கிரிப்டை. எவ்வளோ பொய் சொல்கிறாரு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே பயந்து ஓடிட்டாங்களாம். தில்லு இருக்கா, திராணி இருக்கா, ஒரு இதுவும் கிடையாது அப்படிங்கிறாரு. இது வரைக்கும் எந்த முதலமைச்சராச்சும் அப்படி பேசியிருக்காங்களா? என்னுடைய படித்த நண்பர்களே, டிவிக்கு விஜய்க்கு ஓட்டு போட்ட நண்பர்களே ஃபோன் பேசும்போது என்னப்பா இவ்வளோ அருவருப்பாக பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ள ஆட்கள்லாம் இவர் பேசுனதை கேட்டே ஓட்டு போடல, இவர் பிரச்சாரத்தினாலேயே ஓட்டு போடல யாருமே. ஒரு மாற்றம், ரெண்டு கட்சிக்கும் இவர் ஒரு மாற்றமாக இருப்பார், என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம், அரசியல் தெரியாது தான், என்ன தான் செய்கிறாருன்னு பார்ப்போன்னு ஓட்டு போட்டிருக்காங்க. எனக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நபருக்கு முதலமைச்சராக இருக்கிறார், உங்கள் கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் அமைச்சராக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அவருக்கு சார்பாக முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவா இருக்குது. காவேரி பிரச்சனை இருக்குது, மேகதாதுல அணை கட்ட போகிறாங்க, அந்த பிரச்சனை இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கெல்லாம் யாராச்சும் 6 மாதம் அவகாசம் கொடுப்பாங்களா? ஆனால் அது கூட நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க. விஜய்க்கு 6 மாதம் அவகாசம் கொடுக்க வேண்டும்னு. இந்த கரண்ட் பிரச்சனையெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அன்றாட பிரச்சனை, அன்றாட நிர்வாக பிரச்சனை. இதெல்லாம் வந்து படிக்காத மேதைகள் கூட இதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. படிக்காத மேதைகள் என்ன, படிக்காதவன் கூட அந்த பொறுப்புக்கு போனால் இந்த மாதிரி அன்றாட விஷயங்கள்லாம் கரெக்டாக நடக்கணுப்பான்னு அந்த இதை சரி பண்ண பார்ப்பான். ஆனால் நீங்கள்லாம் அதுக்கு 6 மாதம் டைம் கேட்டுட்டு இருக்கீங்க. திமுக காரன் தயவுலையும் திமுக காரன் உழைப்புலையும் ஜெயிச்சுட்டு இன்னைக்கு சந்தர்ப்பவாதத்தினாலையும் பிழைப்பு வாதத்துக்காகவும் கூட்டணி மாறி அமைச்சர் பதவியை அனுபவிக்கும் நீங்கள் திமுக தலைவர் ஸ்டாலினை இப்படி குறை கூறலாமா?